ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வெளியே கிளம்பிட்டோம். எங்கேன்னு தெரியுதா? உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு இடத்துக்கு தான் நான் போயிட்டுருக்கேன். நீங்கள் ஆடி மாதம் வந்துருச்சு, எல்லோரும் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா? அந்த விஷயங்களை உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லி நான் இன்றைக்கி வந்து 2 கோயில் பிளான் பண்ணி போயிட்டுருக்கேன். முதல்ல நான் இங்கே பண்ணாரி போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரேவதிமா, உங்களுக்காக தான். நீங்கள் தான் கேட்டீங்க, பண்ணாரி போயிட்டு வாமா, நான் பார்க்கணும், இன்னும் என்னால் எல்லாம் போக முடியாது, பெருசாக வெளியே எங்கேயும் போக முடியலன்னு கேட்டீங்க. உங்களுக்காகவே தான் போயிட்டுருக்கேன். பாருங்கள், ரொம்ப சூப்பரான கோயில். இங்கே குண்ட திருவிழா நடக்கும். பண்ணாரி குண்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. நீங்கள் பாருங்கள். இன்னும் லொக்கேஷன் போயிட்டு உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்கிறேன். அப்படியே இன்னொரு கோயிலுக்கும் போக போகிறேன். அது என்னன்னு உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சால் கெஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பண்ணாரி அம்மன் கோயில் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் காட்டுக்குள்ளே மைசூர் போகிற வழியில் இருக்கிற மிகப்பெரிய கிராம தேவதையான பண்ணாரி தாய்க்கு அமைஞ்ச கோயிலுங்க. சூப்பரான அழகான அற்புதமான கோயில். எவ்வளோ ஏக்கரானே தெரியல, அவ்வளோ பெரிய இடம். கோயிலுக்கு ஏகப்பட்ட வழிகள் இருக்குது. ஒரு கேட்டே ஒரு 6-7 கேட் இருக்குது. சுற்றி சுற்றி மிக பெரிய இடம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கோயில் ரொம்ப பெருசு. இந்த கடைசிக்கும் அந்த கடைசிக்கும் மண்டபங்கள் கட்டியிருக்காங்க. அட்டகாசமான ஒரு கோயில். தமிழ்நாடு கர்நாடகா பார்டரில் இந்த கோயில் இருக்குங்க. இந்த பண்ணாரி காட்டில் தான் அந்த காலத்தில் வீரப்பன் வாழ்ந்ததாக சொல்லப்படுது. இங்கே தான் அவர் சுற்றி இந்த காட்டுக்குள்ளே தான் மறைஞ்சு வாழ்ந்திருக்காரு. இதுக்கு பக்கத்துலேயே பவானிசாகர் டேமும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பண்ணாரி கோயில் தாண்டி மைசூர் போகிற வரைக்கும் மிகப்பெரிய காடு. அங்கே புலிகள், யானைகள், இன்னும் பல மிருகங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. புலிகள் சரணாலயமும் இங்கே இருக்குது. இந்த மலைப்பாதையில் ஏறி போகிற எல்லா வண்டி வாகனங்களும் இந்த கோயில் முன்னால் நிறுத்தி எந்த காட்டு மிருகங்களாலையும் எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு பூஜை போட்டுட்டு தான் கிளம்புவாங்க. கர்நாடகாவில் இருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வர்றவங்களும் இந்த கோயிலில் பத்திரமாக அவங்கள கொண்டு சேர்த்ததுக்காக பண்ணாரி தாயை கும்பிட்டு தான் போவாங்க. இவ்வளோ சிறப்பான அற்புதமான பண்ணாரி அம்மன் கோயிலுக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பண்ணாரி வந்தாச்சு. நல்ல தரிசனம், சூப்பராக சாமி கும்பிட்டேன். இங்கே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், புத்து மண்ணு தான் பண்ணாரியில் பிரசாதம். ஏன்னா இவங்க கிராமத்து தேவதை, புத்தில் தான் குடியிருந்திருக்காங்க. அதனால் அப்போலேருந்து இவங்களுக்கு பிரசாதமாக கொடுக்கறது அப்படிங்கிறது இந்த புத்து மண்ணு தான் கொடுத்துருக்காங்க. வச்சுருக்கேன். அதே போல் நான் லெமன் கொடுத்தேன். அவர் திருப்பி எடுத்து எனக்கு கொண்டு கொடுக்கும்போது நெல்லிக்காவும் சேர்த்து கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவர் லெமன் நினச்சி கொடுத்தாரா என்னன்னு தெரியல, ஆனால் நெல்லிக்காவும் வந்துச்சு. சரி, சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரசாதம் வாங்கியாச்சு. திருநூறும் வாங்கியாச்சு. இனி அப்படியே உங்களுக்கு கோயிலை சுற்றி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் நிற்கிறதுக்கு நேர் பின்னால் தான் அம்மன் இருக்காங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இன்றைக்கி அட்டகாசமாக எலுமிச்சம்பழத்துலேயே நிறைய மாலை போட்டு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நிறைவாக இருந்தது பார்க்குறக்கு. அதே மாதிரி கூட்டமே இல்லை. பண்ணாரி எப்பேற்பட்ட கூட்டம்னு உங்களுக்கு தெரியும். குண்ட திருவிழா பார்த்துருப்பீங்க. அப்படியே 2 பக்கம் ஆளுக நின்று தூக்கி தூக்கி விடுவாங்க. அவ்வளோ கூட்டமாக இருக்கிற பண்ணாரி இன்றைக்கி எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குதுன்னு பாருங்கள். 10ஆம் தேதி வியாழக்கிழமை வந்தேன். ஃப்ரீயாக போய் நல்லா நின்று கோயிலில் ஃப்ரீ தரிசனமே காலியாக இருக்குது. நல்லா நின்று திருப்திகரமாக கும்பிட்டு யாரும் போசலில் ஒன்றும் இல்லை. அம்மாவையே கண்ணார பார்த்துட்டு அவங்களும் நம்மளை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. என்னைய பார்த்ததுனால தான் நெல்லிக்காய் பிடிக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் மிக மிக சிறப்பாக இன்றைக்கி தரிசனம் அமைஞ்சிருந்தது. ஃப்ரீயாக இருக்கிற நாட்களில் கோயிலுக்கு அவங்களையும் நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு, அதே மாதிரி வெள்ளி செவ்வாய் தான் கடவுள் வரம் கொடுக்கணும்லாம் கிடையாது. எந்த நாள் நீங்கள் வந்தீங்கனாலும் கடவுள் வரம் கொடுப்பாங்க. சரிங்களா? வெள்ளி செவ்வாய் தான் நம்ம வரணும்னு நினச்சிட்டு அந்த நாளே வரணும். அதே மாதிரி ஆடி மாதம்தான் வரணும்னு நினைக்காதீங்க. 12 மாதமும் அம்மன் வரம் கொடுப்பாங்க. அதனால் எப்போ டைம் இருக்கோ நிம்மதியாக இப்படி ரிலாக்ஸ்டாக அவங்களும் நம்மளை பார்க்குற மாதிரி கும்பிட்டு போங்க. அதுதான் நல்லது. ஓடி ஓடி கும்பிடாதீங்க. இதை சொல்லணுங்கிறதுக்காகவே நான் உங்களுக்கு இந்த கூட்டமில்லாத நேரங்களில் காட்டிகிட்ருக்கேன். எல்லாமே கிடச்சிது. எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கே பாத்ரூம் இருக்குது, தண்ணி வசதி இருக்குது, எல்லாமே இருக்குது. எந்த கஷ்டமும் இல்லை. கூட்டத்தில் அதுக்கப்புறம் அதெல்லாம் கிடைக்காம கஷ்டப்பட்டுட்டு நாங்கள் போனோம், கஷ்டமாக இருந்தது. இன்றைக்கி விலை கூட அதிகம் இல்லை. எலுமிச்சம்பழம் வாங்கினோம், நார்மலாக நம்ம என்ன விலையில் வாங்குகிறோமோ அதே தான் கொடுத்தாங்க. அதனால் அந்த மாதிரி ஜாலியாக
ரிலாக்ஸாக அம்மனை பார்த்துட்டு போங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ், அது சிவன் கோயிலாக இருந்தாலும் சரி, முருகர் கோயிலாக இருந்தாலும் சரி, எங்கேயா இருந்தாலும் ஃப்ரீயாக வந்து பாருங்கள். அப்போ தான் அவங்க நம்மளை பார்ப்பாங்க, கடவுள்கள் நம்மளை பார்ப்பாங்க. ஓகேங்களா? வாங்க, நிறையா இருக்குது, சுற்றி பார்க்கலாம். அந்த குண்டம் இறங்குற இடமெல்லாம் இருக்குது, எல்லாமே காட்டுறேன் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து நான் உள்ளெல்லாம் போய் உப்பெல்லாம் தொட்டு கும்பிடல. அதெல்லாம் என்னடா நீங்கள் அதெல்லாம் பண்ண மாட்டிங்களா அப்படியெல்லாம் நினச்சிக்காதீங்க. அது வந்து ஒரு வேண்டுதல், ஏதோ ஒரு வேண்டுதல் அவங்க வச்சு கடவுளுக்கு உப்பு சாத்தி எனக்கு நடத்தி கொடுமான்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு அதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கும்பிட்டுக்கிட்டேன், அவ்வளவுதான். எனக்கு எந்த வேண்டுதலும் நான் உப்பு வச்சு செய்யணும்னு எனக்கு இல்லை. எனக்கு வந்து கையெடுத்து கும்பிட்டாலே இந்த உப்பு வச்சு வேண்டினவங்களுக்கு என்ன செய்வாங்களோ அந்த தாய் எனக்கும் செய்வாங்க. அதனால் நான் நல்லா கும்பிட்டு வந்துட்டேன். உள்ளேயே அவங்கள கையெடுத்து நல்லா கும்பிட்டு வந்துட்டேன். கடவுளுக்கு வந்து எதையாவது கொடுத்து தான் நான் கும்பிடணும்னு இல்லை, அதனால் நான் தொட்டு கும்பிடல. உங்களுக்கெல்லாம் இந்த நம்பிக்கை இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் தொட்டு கும்பிடுங்க. ஊஞ்சல் இருக்குது, வாங்க கும்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பங்குனி மாதம் மிக்க 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 சிறப்பாக குண்ட திருவிழா நடக்கும். பண்ணாரி குண்டம் அப்படின்னாலே ஈரோடு மாவட்டத்துக்கே ஸ்கூல் காலேஜஸ் எல்லாமே லீவ் விட்டுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த குண்ட திருவிழா நடக்கிற அந்த ஒரு நாள் மட்டும் இங்கே 5 லட்சத்துலேருந்து 7 லட்சம் மக்கள் அந்த தீமிதி திருவிழாவில் கலந்துக்கிறாங்க. அதை பூ மிதிக்கிறது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சின்ன சின்ன குழந்தைகள் கூட அவ்வளோ அழகாக அந்த பூ மிதிச்சுட்டு ஓடி வர்றதை பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் நிறைய பேர் டிவியில் அதை பார்க்கலாம். இங்கே நீங்கள் இப்போ பார்த்தீங்க இல்லையா, இந்த உப்பு போட்டிருந்த அந்த இடம், அங்கே முழுக்க தான் குழி தோண்டி விறகு கட்டைகள் எல்லாம் போட்டு குண்டத்தை ரெடி பண்ணி அதில் தான் குண்டம் இறங்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். மிக நீளமாக தான் இருக்கும் குண்டம், சூடாகவும் இருக்கும். ஆனால் தைரியமாக இந்த அம்மா தனக்கு எந்த கெடுதலையும் செய்ய மாட்டா அப்படிங்கிற தைரியத்தில் ஊர் மக்கள் அத்தனை பேரும் பாசத்தோட அந்த குண்டத்தில் இந்த அம்மனை நினச்சிட்டு ஓடி வருவாங்க. கண்கொள்ளா காட்சி. ஆனால் நான் நேரில் பார்த்ததே இல்லை. குண்டத்தை வந்து நமக்கு டிவியில் லைவ் காட்டுவாங்க, அதில் தான் பார்த்துருக்கேன். நான் எனக்கு இந்த கூட்டம் அப்படிங்கிறது அலர்ஜின்றதுனால நான் ரொம்ப கூட்டம் இருக்கிற இடத்துக்கு வர்றதில்லை. ஆனால் இன்னைக்கு இங்கே வந்து உங்களுக்கும் இதை காமிச்சதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தமிழ்நாடு மக்களுக்கும் சரி, கர்நாடகா மக்களுக்கும் சரி, கிராம தேவதையான பண்ணாரி தாய் மேலே அப்படி ஒரு பாசம். அந்த அம்மாவை இன்னைக்கு வந்து கும்பிட்டது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கும் அதை காட்டினதில் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். நல்லா நம்ம பார்த்துட்டோம். கிளம்பலாமா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க போகலாம்.